பணம் செலவு பண்ணி பாவ மன்னிப்பை பெற முடியாது. காணிக்கை கொடுத்த பாவ மன்னிப்பை பெற முடியாது. தான தர்மம் பண்ணி பாவ மன்னிப்பை பெற முடியாது. அதை இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். உங்களை சுகமாக்குவதற்கு தான் அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சாபத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, சிலுவையிலே நமக்காக சாபமான இயேசு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகள் அவனை ஜெயித்தார்கள். யார் அவன்? பிசாசானவன், சாத்தான், நம்முடைய எதிராளி, நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற, மறைந்திருந்து செயல்படுகிற நம்முடைய சத்துரு. அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை வேதத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். ஏன் அவர் ஜெயிக்கணும்? சாத்தானை அவர் எதுக்கு ஜெயிக்கணும்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சிங்காசனத்தில் அமர்ந்து அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன். அவனை எதுக்கு அவர் ஜெயிக்கணும்? அவருக்காக ஜெயிக்கவில்லை, உங்களுக்காக, எனக்காக சாத்தானின் மீது வெற்றி சிறந்தார். நாம் அவனை ஜெயிக்கணும், நாம் அவனை மேற்கொள்ளணும் என்பதற்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ அவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினாலும் பிசாசன் நடுங்குவான். அவருடைய பெயர், அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் இருபக்கமும் கருக்குள்ள ஒரு பட்டயம், வசனமாகிய பட்டயம். அதை வைத்தும் அவனை ஜெயிக்கலாம். அடுத்தது நம்முடைய சாட்சியான வாழ்க்கை. அதான் ரொம்ப முக்கியம். சாட்சியான வாழ்க்கை இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். லஞ்சம் வாங்குகிற ஒருவனால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. மதுபானம் குடிக்கிற ஒருவனால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. சுயநலமாய் வாழ்ந்து மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறவனால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தி சாத்தானை ஜெயிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் என் பிள்ளைகள். நான் சாத்தானை ஜெயித்திருக்கிறேன் சிலுவையில். எதுக்காகனா நீங்கள் ஜெயிக்கணும் என்பதற்காக. ஏனென்றால் அவன் போராடி கொண்டு தான் இருப்பான். உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்க அவன் பல விதத்தில் கிரியை செய்வான். நீங்கள் அவனை ஜெயித்தவர்களாக நிற்கணும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற ஆயுதம். அதை பயன்படுத்தினா சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதாக. இந்த சாத்தான் என்ன விதத்தில் நமக்கு பாதிப்பை கொண்டு வருகிறான்? பாவம், சாபம், தோஷம், இப்படி பல விதங்களில் அவன் கிரியை செய்து மக்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறவன். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம். நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்திற்காக போயிருந்த சமயம் ஒரு பட்டணத்தில் ஊழியத்தை முடித்து நின்று கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து என்னிடத்தில் சொன்னார், பிரதர், எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். குறிப்பிட்ட ஒரு பாவத்தை என்னால் விட முடியல. பாவம்னு எனக்கு தெரியுது, அதை விட்டு விடணும்னு நான் விரும்புகிறேன், என்னால் முடியலை. தினந்தோறும் முயற்சி பண்ணுகிறேன், பிரயாசப்படுகிறேன், இது வேண்டான்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல. எனக்கு அந்த விடுதலைக்காக ஜெபிக்கணும் என்பதாய் அவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொள்ளுவதற்காக இயேசு சிலுவையில் இரத்த சிந்தி மரித்தார் என்று கலாத்தியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம். நம்மை சகல அக்கிரமத்தில் இருந்தும் இப்பிரபஞ்சத்தின் பாவ காரியத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார்.
அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இயேசு சிலுவையில் ரத்த சிந்தினதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன் பிரதர், நமக்காக தானே மரித்தார். இல்லை, சும்மா சொல்லக்கூடாது, இருதயத்தில் விசுவாசிக்கணும். இந்த குறிப்பிட்ட பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து சாத்தானின் மீது ஜெயம் எடுத்து விட்டார். இந்த பிசாசு இந்த பாவத்தை வைத்து உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறான். அதனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பாவத்தை வைத்து அட்டாக் பண்ணுகிறான். அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது இந்த பாவ உணர்வை தூண்டுகிறான், அதை செய்யும்படி ஏவுகிறான். சிலருக்கு மதுபான பழக்கம், சிலருக்கு ஆபாச படம் பார்க்கிற பழக்கம், சிலருக்கு இந்த ரம்மி விளையாடி பணத்தை எல்லாம் தோற்கிற ஒரு பழக்கம், சிலருக்கு சில போதை மருந்துகளை பயன்படுத்துகிற பழக்கம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ காரியம், பாவ உணர்வு பிசாசு தூண்டி அதை செய்ய வைத்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறான். தப்புன்னு இதை விட முடியலையே, என்ன செய்வது? இந்த கலக்கத்தில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பலர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லி தருகிறார். என்னுடைய இரத்தத்தினாலே நீ ஜெயிக்க முடியும் மகனே, மகளே, நீ ஜெயிக்க முடியும். சாத்தான் கொண்டு வருகிற இந்த பாவ போராட்டத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை அவன் தூண்டுகிறான், பாவம் செய்யும்படி தூண்டுகிறான், உனக்குள்ள ஏவுதலை உண்டாக்குகிறான். சண்டை போடு, அடுத்தவங்களை எதிர்த்து பேசு, நீ மற்றவங்களோட நீ பொறுமையாக இருக்காத, விட்டு கொடுக்காத. உள்ளத்தில் தூண்டி பெருமையை தூண்டுகிறான், சுயநலத்தை தூண்டுகிறான், பாவ ஆசைகளை தூண்டுகிறான். தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்மை செய்ய வைத்து விடுகிறான். செய்துட்டு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று நினைக்கும்படி செய்கிறான். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி, பிசாசனுடைய கிரியை. அவன்தான் பின்னால் இருந்து கொண்டு நம்முடைய சமாதானத்தை கெடுக்க போராடுகிறான். அவன் எப்படி ஜெயிக்கிறது? இயேசுவின் ரத்தம். அந்த இரத்தத்தினால நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் சொன்ன இந்த பிரதர்கிட்ட, இன்றையிலிருந்து நீங்கள் காலை ராத்திரியில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் அவயவங்களை உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்னை மூடிக்கொள்ளட்டும், அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே என்னை வைத்துக்கொள்ளும், பொல்லாத சாத்தான் என்னை தொட முடியாது, இனிமேல் என் சிந்தனையை தூண்ட முடியாது, எனக்குள்ளே பாவத்தை குறித்து ஏவுதலை கொடுக்க முடியாது, என்னை முற்றிலும் உடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசுடைய இரத்தத்தை நினைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே இயேசுவே உடைய இரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்து கொள்ளுங்க. சாத்தானே, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, மாற்றத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் போன போதும் அவர் என்னை சந்தித்தார். பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணினேன், இயேசுவின் இரத்தத்தை நான் கிளைம் பண்ணினேன், அந்த இரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். இப்போ பாருங்க, முற்றிலுமாக ஜெயம் பெற்று விட்டேன். ஆண்டவர் பெரிய வெற்றியை எனக்கு தந்து விட்டார். அல்லேலூயா. இப்போ பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போதே இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சாத்தானே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உன்னை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஜெபிச்ச உடனே அந்த ஆவி விலகி போய்விடும், அந்த போராட்டம் விலகி போய்விடும். நான் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழி. ஆகவே நாம் விசுவாசித்து அந்த இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளணும், இரத்தத்தினால் உண்டாகிற வெற்றியை சுதந்திரித்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் வெற்றி பெற போறீங்க. உங்களை இதுவரை ஏமாற்றி கொண்டிருந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட போகிறது. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. அப்போ முழுமையாய் அவர் பாதுகாப்பார், ஜெயம் தருவார். அதே மாதிரி சாத்தான் தாக்குகிற இன்னொரு பகுதி, அதாவது சாத்தான் நம்மை தாக்கணுமானா அவனுக்கு ஒரு வழி வேணும், ஒரு கேட்வே, ஒரு வழி. அந்த வழியாகத்தான் உள்ளே நுழைவான். பாவம் அவனுக்கு ஒரு வழி. பாவம் இருந்தால் அந்த வழியாக நம்மை தாக்குவதற்கு நுழைய முடியும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த இரத்தத்தின் வல்லமைகள் ஒப்பு கொடுத்துட்டா அவனால் நுழைய முடியாது, நம்மை நெருங்க முடியாது, நம்மை தாக்க முடியாது. தூரத்தில் நின்று பயமுறுத்துவான்.
தூரத்தில் நின்று பயமுறுத்துவானே தவிர உங்க பக்கத்தில் வர முடியாது, உங்களை தொட முடியாது. அவருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும். ரெண்டாவது சாபம். இந்த சாபம் ஒரு மனிதன் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே இருந்தால் அதன் வழியாக சாத்தான் உள்ளே நுழைய முடியும். அதனால தான் இயேசு நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்தார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். நம்முடைய சாபங்களை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரத்தம் சிந்துதல் மூலமாக சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்தார். இந்த சாபத்தின் நிமித்தம் ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனையோ சாத்தான் நுழைந்து தாக்க முடியும். இதை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட இந்த சாபத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது. அதனால தான் எவ்வளவு ஜெபித்தாலும் வியாதி போக மாட்டேங்குது, வறுமை போக மாட்டேங்குது, ஒரு தடை மாற மாட்டேங்குது, சாபம் தடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த சாபத்தின் வழியாய் சாத்தான் நுழைந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான், தடுக்கிறான், பாதிப்பை உண்டாக்குகிறான். அப்போ சாபத்தின் வழியாக சாத்தான் நுழைய முடியும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் சாபமானார். நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்க்கும்போது சிலுவையில் ஒரு மனிதன் அறையப்படும் போது அவனுடைய கைகளில் ஆணி அடிப்பாங்க, கால்களில் ஆணி அடிப்பார்கள், வாரினால் அடித்து சரீரத்திலும் காயப்படுத்துவாங்க, தலையில் முள்முடி யாருக்கு சூட்ட மாட்டார்கள். நீங்கள் சரித்திரத்தை வாசித்தால் இயேசுவை தவிர சிலுவையில் அறையப்பட்ட யார் தலையிலேயும் முள்முடி வைத்ததாக பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தலையில் முள்முடி வைக்கப்பட்டது. அந்த போர் சேவகர்கள் இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும், இவர் தன்னை ராஜா என்று சொல்லுகிறாரே என்று முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி தலையிலே வைத்து அடித்து அது ஒரு கிரீடமாக சொல்லி பரிகாசம் பண்ணினார்கள். ஆனால் அது மனிதனால் உண்டானது அல்ல, அது தேவ திட்டம். அந்த முற்கள் எதை குறிக்கிறது என்றால் சாபத்தை குறிக்கும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அழகாக தேவன் சிருஷ்டித்தார். அழகான மலைகள், அழகான அருவிகள், அது அழகான பெரிய ஆறுகள், பெரிய தோட்டங்கள், கனி விருட்சங்கள், மலர் விருட்சங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் முற்களை ஆண்டவர் உண்டாக்கவில்லை, மூலிகைகளை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. மூலிகைகள் இன்னைக்கு மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்கள மூலிகைகள், மனிதன் ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு அன்னைக்கே அவர் உண்டாக்கி வைத்தார். ஆதியாகமத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. பொற்பூண்டுகள் என்று எழுதப்பட்டது. ஆங்கிலத்தில் வாசித்தா தெரிய ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகைகளை ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதாய். அப்போ எல்லாம் நன்மைக்காகத்தான் உண்டாக்கினார். முள்ளு மரங்கள், முள்ளு செடி உண்டாக்கவில்லை. 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது மனிதன் பாவம் செய்த போது தான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பூமி சபிக்கப்பட்டது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன போது தான் இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். சாபத்தினால் வந்தது தான் முற்கள். அந்த சாபத்தை வெளிப்படுத்துவது தான் முற்கள். அதனால் இந்த முற்கள் எதை குறிக்கிறது என்றால் சாபத்தை குறிக்கும். அதனால தான் சிலர் பாருங்களேன், எப்படி இருக்கீங்க, முள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறேன் ஐயா, இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியல, இந்த பக்கம் போனால் இது இடிக்குது, இந்த பக்கம் போனால் இங்கே குத்துது, முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முட்களுக்கு நடுவில் இருக்கிறீங்க, எந்த பக்கமும் திரும்ப முடியல. இந்த பக்கம் கடன் பிரச்சனை, இந்த பக்கம் வியாதி பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைகளால் பிரச்சனை, இந்த பக்கம் மனிதரால் பிரச்சனை, எல்லா பக்கமும் நெருக்கம். முற்களுக்கு நடுவில் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படி சொன்னாலே ஒரு சாபம் உங்களை தொடருகிறது என்று அர்த்தம். அது என்ன காரணம் சிலருக்கு தெரியாது. முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம் இருக்கிறது. அது ஜெனரேஷன் கர்ஸ். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தாப்பா அவருடைய கூட செஞ்சிருக்கலாம் அந்த பாவத்தை. உங்களுடைய முன்னோர் செய்த ஏதோ ஒரு பாவம் தொடரலாம். விக்கிரக ஆராதனை, மந்திரவாதங்கள், மனுஷ வணக்கம், இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அல்லது நீங்கள் யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்தி இருந்தால் அது சாபமாய் மாறிவிடும். எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது, சில பாவங்கள் சாபமாய் மாறிவிடும். அதனால்
அந்த சாபத்தை கொண்டு வருகிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா சாபத்தை குறித்து ரொம்ப தெளிவாக வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அநியாய சம்பாத்தியம், அதிகமான லாபங்கள், இது மாதிரி காரியெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். பெற்றோருடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, மற்றவர்களை அவமானப்படுத்துவது, மற்றவருடைய நன்மைகளை தட்டி பறித்து கொள்ளுவது, மற்றவர்களை ஏமாற்றி எடுத்துக்கொள்வது, விதவைகள் கண்ணீர் வடிக்கும்படி பாதிப்பை உண்டாக்குவது, இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கலாம். 4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். அந்த சாபம் 4 தலைமுறைக்கு தொடரும். அதனால் அவங்களுடைய முந்தின தலைமுறையில் அவங்க என்ன மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது சாபமாய் தொடரக்கூடும். சில குடும்பத்தில் அது வியாதியாக பாதித்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் வறுமை தரித்திரமாக பாதித்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் டிப்ரெஷன், மன அழுத்தம். சில குடும்பத்தில் மரணங்கள், காரணமில்லாத மரணங்கள் தொடர்ச்சியாக சம்பவித்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் எதை செய்தாலும் வாய்க்காது, லாபமே வராது, நஷ்டம், இழப்பு, நிந்தை, அவமானம், ஏன் இந்த உலகத்தில் வாழணும் என்பது மாதிரி எண்ணங்கள், இதெல்லாம் சாபத்தினுடைய சில விளைவுகள். இந்த மாதிரி பாதிப்புகளோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சாபத்தை முறிக்க முடியும். அந்த சாத்தான் சாபத்தின் வழியாய் கிரியை செய்கிறானே. ஒரு குடும்பத்தில் சாபம் இருக்கனாலே சாத்தானுக்கு தெரியும். அதன் வழியாய் உள்ளே நுழைந்து ஒரு கேட்வே ஃபார் த டெவில் இஸ் த கர்ஸ். சாபம் இருந்தால் அந்த வழியாக சாத்தான் நுழைந்து பாதிப்பை உண்டாக்க முடியும். அப்போ அந்த வாசல் அடைக்கப்படணும். இயேசுவின் இரத்தத்தினால சாத்தானை ஜெயித்து அந்த இரத்தத்துக்குள்ள நம்மளையும் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் சாப கட்டுகள் அறுக்கப்படும். Only through the blood of Jesus Christ we can break the chains of the curse. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைத்து தான் சாப கட்டுகளை அறுக்க முடியும். அதுக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினால் அறுக்கப்பட்டு போகட்டும், அது உடைக்கப்பட்டு போகட்டும், சாப கட்டுகள் நீக்கப்படட்டும். அப்படி விசுவாசித்து அந்த இரத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது சாபக்கட்டு மாறும். அந்த சாபக்கட்டு மாறின உடனே பாருங்க வியாதி மறைஞ்சிரும். நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கிறேன். சாபத்தில் கிரியை செய்கிற ஆவி வெளியேறின உடனே வியாதி உடனே மறைஞ்சிரும். வியாதி மாறிடும். கேன்சர் வியாதி, டிபி வியாதி, ஆஸ்துமா வியாதி, அது மாதிரி சில நோய்கள், சாபத்தினால் உண்டாகிற மரண நோய்கள் உடனே மறைஞ்சிரும், உடனே நீங்கிரும். இந்த சாபக்கட்டு அறிந்த உடனே சாபத்தினால் உண்டான வியாதி போயிடும். சாபத்தினால் உண்டான வறுமை, தரித்திரம், கடன் அதெல்லாம் மாறிடும். குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். அதாவது சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். இழந்து போனது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். நோய் நொடிகள் குடும்பத்தை விட்டு விலகும். தரித்திரம், வறுமைகள்லாம் மாறிவிடும். அதன் பிறகு ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் உண்டாகும். அதை நீங்கள் காத்து கொள்ளணும். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். மறுபடியும் நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சாபம் மறுபடியும் தொடர ஆரம்பிக்கும். அதனால் அந்த சாபத்துக்கு இடம் கொடுக்காதபடி இயேசுவின் இரத்தத்தினால சாபக்கட்டுகள் அறுக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும். அது ரெண்டாவது. இதை மாதிரி கஷ்டப்படுகிற அநேகர் விடுதலை பெற்றதை நான் பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்கள் வரும்போது சாபத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு நன்மையும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமாக நடக்க மாட்டேங்குது, எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு 30 வயசை தாண்டிட்டு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் ஏமாற்றம், நஷ்டம், வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை, வியாதிக்கு மேலே வியாதி, அப்படிப்பட்ட பலரை நான் சந்தித்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவையை பாருங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இயேசுவே, எனக்காக நீங்கள் சாபமானதை நான் விசுவாசிக்கிறேன்.
உம்முடைய ரத்தம் என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக சிந்தப்பட்டதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் இந்த சாபக்கட்டுகள் அறுக்கப்படட்டும். அப்படி கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபிச்ச உடனே அதுக்குள்ள ஆவி வெளியேறி போயிடும். அது வரைக்கும் மறைந்திருக்கிற ஆவி, சில குடும்பத்துக்குள்ள அந்த ஆவி மறைந்திருந்து செயல்படும். அது ஒரு பிசாசின் ஆவியாகவே தெரியாது, வெளியே தெரியாது. ஆனால் அதுதான் எல்லாத்தையுமே செய்து கொண்டு இருக்கும். அந்த ஆவி வெளியேறின உடனே சரீரத்தில் விடுதலை, மனதில் விடுதலை, குடும்பத்துக்குள்ள மாற்றம் வந்து விடும். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால இந்த சாபக்கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட போகிறது. இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் சாபத்தினால் உண்டான வியாதி தானாக மறைய போகிறது. அந்த பிசாசு தானாய் வெளியேற போகிறது. சாபத்தில் கிரியை செய்கிற ஆவி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். அதனால தான் உங்களோட பேசினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி. நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், வல்லமை உள்ள ரத்தம். பாவம், சாபம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா? உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையில் நீ தொங்கி மறித்து சிந்தன அந்த ரத்தம், அந்த வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும். எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய விடுதலை, சுகம், ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க. இவங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினதை நினைத்தருளும். இப்போ ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிற இந்த மகனை, மகளை உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கோட பாவ சிந்தனைகள் விலகட்டும். அவருடைய இருதயம் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படட்டும். நோயினுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும். சாத்தானுடைய சகல கிரியைகளும், பில்லிசோனை வல்லமைகளும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமினால் அழிக்கப்படட்டும். ஒரு விடுதலை இன்றைக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு மகனையும் தொடும், ஒவ்வொரு மகளையும் தொடும். இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால் உண்டான விடுதலையின் ஆசீர்வாதத்தை அவள் காணட்டும். மகிழ்ந்திருக்க செய்யும். வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. பூரண சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை தொட்டு விட்டாரு. நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்க. இனி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் என்னை கழுவி விட்டீர், ஸ்தோத்திரம். சுகமாக்கி விட்டீர், ஸ்தோத்திரம். நீ துதிங்க, மாற்றத்தை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.